நம்ம முக்கால்வாசி நேரம் போலீஸை பற்றி கேள்விப்படுறதெல்லாம் கேவலமான விஷயமாக தான் இருக்கா. ஏன்டா எப்போ பார்த்தாலும் போலீஸை பற்றி இப்படி கேவலமாகவே பேசுகிறீங்களே, போலீஸில் நல்ல போலீஸே கிடையாதா அப்படின்ற ஒரு டவுட்டு நம்மள பல பேருக்கு இருக்கா. நல்ல போலீஸில் நிறைய பேர் இருக்காங்க சார், ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போகுது. இப்போ ஒரு போலீஸு ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல, இதை பற்றி பெருசாக எதுவும் வரலன்னு வைங்கல, ஆனாலும் இந்த வேலையை பார்த்துருக்காப்புல. ஒரு டிராஃபிக் போலீஸு இன்ஸ்பெக்டருக்கு வண்டி ஓட்டுற ஒரு டிராஃபிக் போலீஸ். அவன் பேர் கூட தெரியாது, சம்பவம் மட்டும் நல்லா பெருசாக பண்ணியிருக்கான். ஆனால் அவன் பேரை இது வரைக்கும் வெளியில் விட முடியாத அளவுக்கு பாதுகாத்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஆளை தூக்கி போக்சோவில் உள்ளே போட்டாங்கன்னு வைங்க. ஆனால் போக்சோவில் போட்டாலும் அவன் பேரோ அவன் ஃபோட்டோவோ இது வரைக்கும் வெளியில் வரல. ஒரு 13 வயசு புள்ள ரோட்டில் அங்கிட்டு இங்கிட்டுமா அலைஞ்சிட்டு கிடக்கு. 13 வயசு புள்ள, அந்த 13 வயசு புள்ள அலைகிறத பார்த்துட்டு நியாயமாக என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய மனுஷன் போலீஸாக இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அந்த பிள்ளைக்கு 13 வயசு, ஒரு 40 வயசு ஆள் அந்த புள்ள அப்படி அலைகிறத பார்க்குறாப்புல. நான் போலீஸுக்கே போகலை. என்ன பண்ணுவாங்க? ஏம்மா இங்கே வாம்மா, என்னம்மாச்சு, ஏம்மா அப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் அந்த புள்ள ஏதோ ஒரு பதில் சொல்லுது. கடைசியில் சமாளிக்க முடியாமல் உண்மையை ஒத்துக்குதுன்னு வைங்க. ஐயா நான் அந்த ஏரியாவுக்கு போகணும், இந்த பாரிஸ் கார்னருக்கு போகணும், அதுக்கு எப்படி போகிறதுன்னு வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு திரிகிறேன். 13 வயசு குழந்தை. ஒரு டிராஃபிக் போலீஸ் இதை பார்த்துருக்கேன், ரோட்டில் அந்த புள்ள தெரிஞ்சதை கூப்பிட்டு கேட்டிருக்கேன். அந்த புள்ள பயந்துக்கிட்டே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நான் பாரிஸ் கார்னருக்கு போகணும். அப்படியாம்மா வா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் போலீஸ் பூத்துக்குள்ளே வச்சு, நல்லா தெரிஞ்சுங்க, போலீஸு பூத்துக்குள்ளே வச்சு. பல போலீஸ் இருக்குது கிளாம்பாக்கத்தில், எங்களுக்கு ஒரு பூத்து வச்சு கொடுங்க. ஏன்னா பொம்பளை போலீஸ் எல்லாம் இருக்குது, ட்ரெஸ்ஸு மாற்றணும், போகணும், வரணும், கொஞ்சம் நாங்கள் படுத்து கிடக்கணும், டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது, எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கிளாம்பாக்கத்தில் கேட்டாங்க. போட்டு கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு போலீஸ் பூத்துக்குள்ளே போகிறப்போ அங்கே என்ன பண்ணியிருக்கு, அங்கே கொண்டு அந்த பிள்ளைய வச்சு என்ன சேட்டை பண்ணணுமோ அந்த சேட்டை அந்த போலீஸ்காரன் பண்ணியிருக்கான். அங்கே பண்ணியிருக்கேன். இது சிட்டிக்குள்ளே நடந்தது. அந்த புள்ள கத்துறதை பார்த்துட்டு வாயை புத்தி மறுபடியும் காருக்குள்ளே தூக்கி போட்டு காருக்குள்ளே ரன்னிங்லேயே சேட்டையே பண்ணியிருக்கேன். இந்த புள்ள மறண்டு போய் கத்தி கூப்பாடு போட்டதை பார்த்த உடனே பிள்ளைய இறக்கி விட்டு அவன் மாட்டு போயிட்டான். ஒரு போலீஸ்காரன் செய்கிற வேலை. மீன் வயல் என்னாச்சு, அந்த பிள்ளைய காணா போன அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. ஐயா என் பிள்ளைய காணா, இந்த மாதிரி போயிடுச்சு, இந்த அடையாளம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தேடி பிடிச்சி இந்த பிள்ளைய கொண்டாந்து, இந்த பிள்ளை ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு இல்லையா, கொண்டாந்து பிள்ளைய கொண்டாந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளை இந்த விஷயம் சொல்லுது. ஆனால் இதுவும் ஒன்றும் ஏமாந்த பிள்ளையெல்லாம் கிடையாது. முதல்ல வயசு 13 இருந்தாலும் லவ் பண்ணியிருக்கு. 16 வயசு பையனை லவ் பண்ணியிருக்கு. அது அவங்க அம்மா வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா கோபத்தில் சொல்கிறது தானே, இது சரிபட்டு வராது, பேசாமல் கல்யாணத்தை பண்ணி விட்டுருவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு ஃபோனை போட்டு வா நம்ம வெளியூர் போவோம், ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ண பார்க்குது. 13 வயசு பிள்ளை 16 வயசு பையனை நம்பி வெளியில் போகிற அளவுக்கு, வெளியூர் போகிற அளவுக்கு போன இடத்துல தான் இங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த புள்ள கல்யாணம் பண்ணுது, அந்த புள்ள லவ் பண்ணுது, 13 வயசு புள்ள, இதெல்லாம் அது அவங்க பிரச்சனை. ஆனால் பப்ளிக்கில் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்காங்களே, இவங்களை நம்பி என்னன்னு சொல்கிறிய? எங்கேருந்து இவங்களெல்லாம் கொண்டு இவங்களை இப்போ சஸ்பெண்ட் பண்ணி என்னத்தை பிடுங்க போகிறாங்கன்னு தான் தெரியும். உண்மையில் அது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்டால் சஸ்பெண்டுமாங்க, ஆயுதப்படையை மாத்திரமாங்க, வேலை போயிடுச்சுமா, கேஸ் நடத்துகிறமா. கேஸு யார் நடத்துவா? இது வரைக்கும் எந்த கேஸு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கேஸில் அவன் ஏதோ பிடிங்கிட்டு போஸ்டிங்கை பிடிங்கிட்டு சம்பாதிச்ச சொத்து பத்து ஆளை, நான் இப்போயும் சொல்கிறேன், ஆளை நீங்கள் காலி பண்ணவே வேண்டாம். தூக்கில் தொங்க விடுறதோ இல்லை துப்பாக்கியால் சுடுறதோ என்கவுண்டரில் போட்டு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அவனை நிற்க வச்சு உசுரோட புணமாக்கிடணும். வாழ ஒன்று
எப்படி வாழ்கிறதுன்னு வழி தெரியாமல் இருக்கணும். அதுதான் தண்டனை. இது நடந்துருக்கு சார், இங்கே நடந்துருக்கு. ஆனால் இதை பற்றி எவனும் இங்கே இப்போதைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. பட்ட பகலில் நடந்திருக்கு, நைட்டு எல்லாம் நடக்கலை, பட்ட பகலில் நடந்திருக்கு. அவன் எவ்வளோ தைரியம் வந்து அந்த பொண்ணு அப்படியே ரன்னிங்கில் இறக்கி விட்டு போயிருப்பேன். யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா என்ன மனநிலைமையில இருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் கிடைச்சா போதும் எந்த இடம்னாலும். போலீஸ் பூத்துன்றது கோயில் மாதிரி. உண்மை சார், போலீஸ் பூத்துன்றது போலீஸுக்கு கோயில் மாதிரி. உள்ளுக்குள்ளே வச்சு அவன் அந்த அநியாயம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இது முதல் டைம் பண்ணுற மட்டும் இல்லை. ஏன்னா இதை பார்க்குறப்போ முதல் டயத்துக்கு வேலையே இல்லை, பயப்படுவாங்க. 6 அமர் அவன் வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் போலீஸ் பூத்துக்குள்ள வச்சுருக்கான்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேசியிருக்கேன், அவங்களுக்குள்ள இந்த வேலையை பார்த்துருக்காங்க. எப்படியும் ஊருக்குள்ள பல பேர் இருக்காங்க. அதனால் வெளியில் இனிமேல் ஓடி போகணுன்னு நினைக்கிறவங்க முக்கியமாக போலீஸ்கிட்ட போயிட்டு உதவி கேட்கணும்னு நினச்சிடாதீங்க.